வணக்கம். இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பேச போகிறேன். அது என்ன விஷயம் கேட்கலாம்? பணம். இந்த பணம் பாருங்கள், இருந்துச்சுன்னா மனிதனாக இருக்கும், இல்லைன்னா மனிதனை பணமாக்கிறோம். அது சின்ன உதாரணம் தான். நம்முடைய குணச்சித்திர நடிகர், சிறந்த கவிஞருமான அண்ணன் ரா பார்த்திபன் துபாயில் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க்குறாரு, அவருடைய பர்ஸு காணோம், இங்கேயும் மிஸ் பண்ணிட்டார். இந்த பில்லு எவ்வளோ கட்டினா நம்ம ஊர் காசுக்கு 1.5 லட்ச ரூபா முடியும். யார்கிட்டே கேட்குறாரு, வந்துச்சு, யாருமே உதவலை. சில என்ன நினைக்கிறாங்க, இந்த காசு திரும்பி வருமா வராதா? மனிதனுடைய இயல்பு தானே. மனித மனதுங்கிறது ஒரு குரங்கு மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல, இங்கிருந்து அங்கிட்டு தாவும், அங்கிட்டு இங்கிட்டு தாவும். அதுதான் மனிதன் மனது ஒரு குரங்கு. எல்லோரும் தான் நினச்சிட்டேன், இந்த காசு தருவானா தரமாட்டானா அப்படின்ட்டு. கடைசியில் டப்புன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர் ஒருத்தர் நான் பே பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதான் அவர் அண்ணன் அவங்களுக்குள்ள சொல்கிறாரு, இந்த பணம் இல்லைனாக்கும் மான மரியாதை இல்லாமல் போயிருக்கோம். பாருங்கள், பணம் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டு. இந்த உலகத்தில் நட்பு பெருசு இல்லை, உறவு பெருசு இல்லை, எல்லாத்துக்கும் மேலே பணம் தான் பெருசுங்கிறது யார் முடிவு பண்ணுறாங்க? பணம் தான் முடிவு பண்ணுது. அதனால் நட்புறோடு இருப்போம், நெடுந்த நேயத்தோடு வாழ்வோம் என்று சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.